படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு படம். சில பேர் வந்து கேட்டாங்க ஏன் கஞ்சாவை வந்து டைரக்டா காட்டுறீங்கன்ட்டு. ஒரு தப்பான விஷயத்த காட்டி தான் சொல்ல முடியும். அதை காட்டாமலே நம்ம வெறும் வாய் வார்த்தையாகவோ எதுவுமே சொல்ல முடியாது. அதை அந்த செயல் எப்படி நடக்குதுன்னு காட்டி இதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த படத்துல நாங்க வச்சிருக்கோம். நான் மக்கள் நல்லதுதான் செஞ்சிருக்கேன். புரியல இல்லையே, எங்க கட்சிக்காரங்களே என்ன சுத்தி இருக்கவங்க யாருமே அதை சொல்லல. ஏனென்றால் இதை வந்து இந்த மாதிரி விஷயத்த செய்யக்கூடாதுன்னு தான் இருக்கு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். படத்திலேயே நாங்க அதை சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இது போய் எத்தனையோ குடும்பங்களை அழிக்க போகுது, இதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கோம். கஞ்சா விற்கிற நாங்களே கஞ்சாவை தொட மாட்டோம்ன்றதை நாங்க மென்ஷனும் பண்ணியிருப்போம். சோ இது வந்து நான் தான் சொல்றேன் இல்லையா, இந்த மாதிரி விஷயத்த நம்ம காமிச்சா மட்டும்தான் மக்களுக்கு தெரிய வரும். அது எதுவுமே வெறும் வாய் வார்த்தையாவே சொல்லிட்டு இருந்தா யாருக்கும் புரியாது. அதுக்குதான் இந்த மாதிரியான இதை எடுத்தது. சார், இந்த காலகட்டத்தில் இருக்கிற நடிகர்கள் வந்து தங்களுடைய முதல்வரா வந்து எல்லா படத்துலயும் வந்து காட்டிக்கிறாங்க. அரசியல் ரீதியான படங்களை வந்து மையப்படுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வருங்காலத்தில் அது மாதிரியான படங்கள் வந்து உருவாக்குற வாய்ப்புகள் இருக்கா? அரசியல் ரீதியான படங்கள் இருக்கு. நான் அரசியல் ரீதியான படம் பண்றேன். அதுக்குன்னு நான் வந்து அந்த மாதிரி படம் பண்றதுனால நான் அரசியல் இறங்க போறேன்றது கிடையாது. நான் நடிகர். அண்ணன் அரசியல்ல இருக்காங்க, இவங்க எல்லாம் அதுக்கு இருக்காங்க. இவங்க எல்லாம் அதை அரசியல் பார்த்துப்பாங்க. நான் நடிகை இருக்கேன். அப்பா 2 பாதை, நான் ஒரு பாதை எடுத்துக்கிட்டேன், அண்ணன் இன்னொரு பாதை எடுத்துக்கிட்டாரு. அதனால நான் நடிகர். அத்தகைய அரசியல் எப்படி இருக்கணும்னு நீங்க புரியலங்க. அத்தகைய அரசியல் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் அது அண்ணனே நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. நான் சினிமாவை பத்தி நீங்க என்ன கேள்வி ஒரு அரசியலுக்கு இப்படிதான் அரசியல் இருக்கணும், அடுத்த நாகரிகமான ஒரு அரசியல் இருக்கணும்னு அடுத்த தலைமுறைக்கு ஒரு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அதுதான் சொல்றேன் நடிகருக்கு. ஆமா, அந்த மாதிரி அதுக்கு அந்த பார்வையில அதுதான் சொல்றேன். மக்களுக்கு வந்து எந்த தப்பான இதை காட்டக்கூடாது, கரெக்டான நியூஸை கொடுத்தாலே போதும். இது அரசியலுக்குன்ற கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க மக்களுக்கு சரியான வகையில காட்டணும். அதுதான் ஒரு சினிமா மூலியமா நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் எல்லாமே தேவைதானங்க. எல்லாமே ஒரு இதுவுமே தேவைதானே. லைக் இந்த ஜாதி அந்த ஜாதி யார் மேல கீழன்னு நான் சொல்ல விரும்பல. அதுல என் கமெண்ட் நான் கொடுக்க விரும்பல. அந்தந்த அவங்கவுங்க மக்கள் அந்தந்த இதோட பிரச்சனையை எப்படி அவங்களால சொல்ல முடியும்? அது படத்து மூலியமா தான் சொல்றாங்க. அதுக்கு ஏத்த டைரக்டர்ஸ் அந்தந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு இது பண்றதுக்கு ஒண்ணு இல்லை. இப்ப நான் இந்த படம் பண்ணிருக்கேன், இது கூட தான் நீங்க இத்தனை பேர் நீங்க ஒண்ணு கேக்குறீங்க. இந்த மாதிரி விஷயத்த வெளியே வச்சாதான் மக்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஒண்ணு நடக்குதுன்ட்டு. அதனால அந்த மாதிரி படம் வருது. சினிமா துறையில பாத்தீங்கன்னா இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியல. நான் அதுதான் சொல்றேன்ல, நீங்க எல்லாமே பாலிடிக்ஸா பாக்குறீங்கன்னா எல்லாத்தையும் சினிமாவா பாக்குறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். நான் சினிமா 13 வந்துட்டேன். இப்ப நான் இறங்கல, அப்பவே வந்துட்டேன். நல்லா தான் இருக்கு. அப்பா இருக்கும் போதோட இப்போ வந்து எனக்கு அப்பாவை நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. அப்பாவை பார்க்க முடியாத இடத்துல என்ன பாக்குறாங்க, மக்கள் அந்த இடத்துல சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. புரியலைங்க. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி நான் பார்த்த இடத்துல எனக்கு எதுவும் அந்த மாதிரி தெரியல. ஒரு நல்ல ஆக்டருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா சாதியோ மதமோ அதெல்லாம் அங்க எங்கேயுமே கிடையாது. நல்ல ஆக்டர், நல்ல ப்ரொடியூசர், நல்ல டைரக்டர் யார் யாருக்கு என்ன தேவைப்படுதோ அவங்களே அவங்க எடுத்து ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அது நான் ஃபர்ஸ்ட் சினிமால ஒரு நல்ல நிலைமையில வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் அரசியலை பத்தி நான் யோசிச்சுக்கிறேன். அப்படி இல்ல அவசியம் கிடையாது. ஆமா ஆமா கரெக்ட். அப்ப பண்ணீங்களா? அப்ப அரசியல் வந்தா நல்லது பண்ணாரு, அதுக்கு முன்னாடியே நல்லது பண்ணாருல, அவ்வளவுதான். நான் வேற யாருமே நான் கை காட்டணும்னு அவசியம் கிடையாது. யாரோடது? அப்படி இல்ல, அது ஒருத்தவங்களோட ஆர்டிஸ்டோட பொறுத்தது தானங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு இருக்கலாம். என்ன இப்ப எனக்கு வந்து கதை நல்லா இருந்தா மக்கள் பார்க்க போறாங்க, அவ்வளவுதான். அந்த கதையை நீங்க எப்படி மக்களுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி படம் ஓடப்போகுது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.